வணக்கம் மக்களே. எடப்பாடி பழனிசாமி கையில்தான் சூப்பர் பவர், கண்ணுக்கு கூட இல்லை பாருங்க. தோல்வியடைந்த ஆப்ரேஷன் எஸ். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதிமுகவில் ஆப்ரேஷன் எஸ் கடந்த சில நாட்களாகவே தீவிரமாக கவனிக்கப்பட்டதுன்னே சொல்லலாம். அந்த ஆப்ரேஷன் இப்போ கிட்டத்தட்ட தோல்வியை தழுவி விட்டது. ஆப்ரேஷன் எஸ் என்றால் ஆப்ரேஷன் செங்கோட்டையன் அவர்கள். செங்கோட்டையனின் புரட்சி பூதகரமாக தொடங்கி இப்போ புஸ்வானமாக அமைங்கிவிட்டது. கடந்த சில நாட்களுக்கு முன் செங்கோட்டையன் திடீரென கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த சந்திப்பில் அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருந்தாங்க. எச்சரிக்கையை தாண்டி முக்கியமான சவால் ஒன்றையும் விடுத்திருந்தார். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனோட வார்த்தைகளில் குறிப்பிட வேண்டும் என்றால், நடிகர் எம்ஜிஆர் தொடங்கிய காலத்திலிருந்தே அதிமுகவில் இருக்கிறேன். நடிகர் எம்ஜிஆரின் செல்வாக்கு நாடே வியக்கத்தக்க அளவில் இருந்துச்சு. நடிகர் எம்ஜிஆர் வழியில் என்றும் செயல்படுபவன் நான். அதிமுகவிற்கு மாபெரும் வெற்றிகளை ஈட்டி தந்த தலைவர் நடிகர் எம்ஜிஆர் அவர்கள். என்னை அழைத்து மனதார பாராட்டி புகழ்ந்தவர் நடிகர் எம்ஜிஆர் அவர்கள். இப்போது அதிமுக தொடர் தோல்விகளை தழுவி வருகிறது. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை உடனே சேர்க்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் காலக்கெடு விதிச்சிருந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அதோடு கட்சிக்கு எதிராக செயல்படுவர்களை தான் நீக்குவதாக எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரே என கேட்டபோது, 2009ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்களால் அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கப்பட்டு இருக்கிறார். 10 நாட்களில் கழகத்திலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேர்க்கப்படவில்லை என்றால் அவர்களுடன் சேர்ந்து கட்சியை ஒருங்கிணைக்கும் வேலைகளில் ஈடுபடுவேன் என செங்கோட்டையன் அறிவிப்பு வெளியிட்டு உள்ளார். தனது கோரிக்கைகளை பரிசீலித்தால் மட்டும்தான் இனி எடப்பாடி பழனிசாமியுடன் பரப்புரைகளில் பங்கேற்பேன் என கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. அனைவரையும் ஒன்று சேர்த்தால் மட்டும்தான் தேர்தலில் நம்ம வெற்றி பெற முடியும். அதை கழகத்தின் பொதுச் செயலாளர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று செங்கோட்டையன் கடுமையாக எச்சரித்தும் இருந்தாங்க. கடந்த 5ஆம் தேதி செங்கோட்டையன் இந்த காலக்கெடுவை விடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட காலக்கெடு விடுத்து 20 நாட்கள் கடந்து விட்டது. காலக்கெடு கொடுத்தது என்னவோ 10 நாட்களுக்கு தான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை. இந்த நாட்களில் செங்கோட்டையனை பற்றி எடப்பாடி எங்குமே பேசவில்லை. இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லியும் இதில் பிரஷர் போட்டதாக தெரியவில்லை. அமித்ஷாவை கூட சந்தித்து எடப்பாடி பழனிசாமி நல்ல உறவை பேணுகிறார்னே சொல்லலாம். இங்கே பன்னீர்செல்வம், டிடிவி தினகரனை மீண்டும் கூட்டணியில் சேர்க்கவும் எடப்பாடி பழனிசாமி எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. செங்கோட்டையனும் கூட அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கான பணிகள் எதையுமே இதுவரை தொடங்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி எல்லாவற்றையுமே கடந்து வெற்றிகரமாக தன்னோட எழுச்சி பயணத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார். கொங்கு மண்டலத்திலேயே எந்த எதிர்ப்பும் இன்றி பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். செங்கோட்டையன் பேசிய நாளில் தீவிரமாக அறிக்கைகளை விட்டு பன்னீர்செல்வம், சசிகலா கூட அமைதியாகிவிட்டனர். இதன் மூலம் அதிமுகவிற்குள் சூப்பர் பவர் தனக்கு தான் இருக்கிறது என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் நிரூபித்து உள்ளார் என்பதை சொல்லலாம். மீண்டும் கட்சிக்குள் பழைய ஆட்களை கொண்டு வர வாய்ப்பே இல்லை என்பதை நிரூபித்து உள்ளார். அதோடு எனக்கு எதிராக புரட்சி செய்தால் அவர்களை ஓரம் கட்டி விடுவேன் என்பதையும் செங்கோட்டையின் விவகாரம் மூலம் எடப்பாடி அவர்கள் நிரூபிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.